இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 34 பேரையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருது. அதிமுக, பாஜக, தேமுதிக கட்சிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. ஆளுநர் தேநீர் விருந்து நிகழ்ச்சியை புறக்கணித்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள். தமிழக வெற்றிக் கழகமும் புறக்கணிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வருகின்ற 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக வளர்ச்சி பெற்றுள்ளதை அறியாமல் அறிக்கை விடுவதா? டாவோஸ் மாநாடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதில். இன்று முதல் 4 நாட்களுக்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் தவிக தலைவர் விஜய். தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளிடம் விஜய் நேர்காணல் நடத்த இருப்பதாக தகவல். வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பணத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலையை மக்கள் உருவாக்கினால் மாற்றம் தானாக வரும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கப்பட்ட கிருஷ்ணர் கோவில். கோவிலை இடித்ததை கண்டித்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட வட மாநில சிறுவன் 14 நாட்கள் கழித்து ஆந்திராவில் மீட்பு. கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பெண்களில் 3 கைது. கோவை கொடிசியா மைதானம் அருகே நடைபெற்ற தேசிய அளவிலான மோட்டார் சைக்கிள் பந்தயம். சாகசம் காட்டிய வீரர்களை ஆர்வமுடன் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். சென்னையை அடுத்த கோவளம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள். வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக வாகனங்களை இயக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சீர்காழியில் அரசு ஊழியர் என கூறி 4 பேரை ஏமாற்றி திருமணம் செய்த பெண் கைது. சமூக வலைதளங்களில் வெளியான புகைப்படங்களை பார்த்த 2வது கணவர் கொடுத்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை.
இசையமைப்பாளர் இளையராஜாவை ஒருமையில் பேசிய இயக்குனர் மிஷ்கினுக்கு நடிகர் விஷால் கண்டனம். பேசுவது பின்பு மன்னிப்பு கேட்பதுமே மிஷ்கினின் வேலை எனவும் விமர்சனம். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வழக்கு குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை கோரிய இரட்டை மனு அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழ்நாடு கேரளாவை தொடர்ந்து யுஜிசி வரைவு விதிகளுக்கு தெலுங்கானா அரசும் எதிர்ப்பு. பல்கலைக்கழக கட்டுப்பாட்டை எடுக்க முயற்சிப்பது பெரிய கலாச்சார தாக்குதலுக்கான சதி என முதலமைச்சர் தாக்கு. அகமதாபாத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற கிறிஸ் மார்டினின் இசை நிகழ்ச்சி. இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ராவை புகழ்ந்து பாடிய வீடியோ இணையத்தில் வைரல். Well, Jasprit, my beautiful brother, the best bowler in the whole of cricket. கொலம்பியா பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 50% உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை. வங்கதேசத்திற்கு வழங்கி வந்த அனைத்து நிதி உதவிகளையும் நிறுத்துவதாகவும் அறிவிப்பு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரைவில் பேச்சுவார்த்தை. அமெரிக்காவுடன் விவாதிக்க தயார் என புதின் அண்மையில் கூறியிருந்த நிலையில் ட்ரம்ப் அறிவிப்பு. காசா முனையில் இருந்து அதிக அளவிலான அகதிகளை ஜோர்டான், எகிப்து நாடுகள் ஏற்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல். இஸ்ரேலைச் சேர்ந்த மேலும் 6 பிணை கைதிகள் விடுவிக்க வாய்ப்பு. ஏற்கனவே 3 பேரை விடுவித்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு முடிவு. பெலாரஸின் அதிபராக அலெக்சாண்டர் லுகாசென்கோ 7வது முறையாக பதவியேற்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் 87% இடங்களை கைப்பற்றுவார் என தகவல்.